அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பஞ்சாட்சர மகிமை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கடவுளை காண முயல்கின்றவர்கள் பக்தர்கள் என்றும் கண்டு தெளிந்தவர்களை சித்தர்கள் என்றும் தேவாரம் பிரித்து கூறுகிறது. சித்தர்கள் சிவபெருமானை மின்சாரமயமானவராகவே பார்த்தார்கள். அதோடு தம் ஜீவனையே சிவனாக்கி கருதி அதற்குள் மின்சார சக்தி இருப்பதையும் அந்த ஆற்றலை ஒருவர் தொடும்போது பரவுவதையும் உணர்ந்தனர். தம்முள் இருக்கும் அந்த சக்தி பாதத்தின் வழியாக வெளியேறிவிடக்கூடாது என்பதற்காக மரத்தாலான செருப்புகளை அணிந்தார்கள். அவசியமானால் மட்டுமே பிறரை கையால் தொட்டு ஆசிர்வாதம் செய்தனர். சிவபெருமானை மின்சாரமயமானவர் என எவ்வாறு சித்தர்கள் கூறினார் என்பதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டும். முக்கியமாக இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வோல்டா என்ற விஞ்ஞானி கந்தக அமிலம் நிரம்பிய பாத்திரத்தில் துத்தநாக தகட்டையும் செம்பு தகட்டையும் ஒன்றின் மேல் ஒன்றாக படாமல் வைத்து இரண்டின் நுனிகளையும் ஒரு செப்பு கம்பியினால் இணைத்தார். கம்பின் வழியாக மின்சார ஓட்டம் இருக்கும் என கண்டுபிடித்தார். சிவனாராகிய பாத்திரத்தில் பிரைசந்திரன் செம்பு, அவரது கழுத்தில் உள்ள பாம்பு, துத்தநாகம் கங்கை நீர், கடத்தும் சக்தி ஆகிய அவரது திருமேனியில் மின்சாரம் உண்டாகிறது. ருத்ராட்சம் ஆக்கர்ஷண சக்தி. புவியில் உள்ள எல்லா பொருட்களும் ஒன்றையொன்று ஈர்க்கின்றன. நிறை அதிகமான பொருள், நிறை குறைந்த பொருள் இருக்கும். இரண்டு பொருட்களுக்கும் இடையிலான இடைவெளியை விட்டு இது கூடவே குறையாகவோ இருக்கிறது. இதன் அம்சம் என்னவென்றால் ஐசக் நியூட்டனின் இது கண்டுபிடித்தார். ஈசன் அணிந்துள்ள ருத்ராட்ச மாலையில் இரு ருத்ராட்சங்களுக்கு உள்ள இடைவெளி குறைவாக இருப்பதனால் ஆகர்ஷண சக்தி அவர் அதிகம் பெற்றிருக்கிறார். இறைவன் நெற்றியில் திருநீரு 3 பற்றையாக இருக்கிறது. ஈர்ப்பு சக்தியின் திசை இடைப்பட்ட இரண்டு பொருட்களும் செங்குத்தாக இருக்கும். பூமி ஒட்டுமொத்த ஈர்ப்பு மேற்பரப்பில் உள்ள பொருளில் ஒவ்வொரு குறிப்பிட்ட புள்ளி வழியாக செங்குத்தாக செயல்படுகிறது. அந்த பொருளின் ஈர்ப்பையும் முக்கியமாக விபூதி பட்டையும் 3 கோடுகளும் விழா நிலை, விழும் நிலை, இடை சமநிலை என 3 சக்தி நிலைகளை குறிக்கின்றன. மத்தியில் உள்ள பொட்டு ஈர்ப்பு மையமாகும். உலகத்தின் மூலாதாரம் சிவசக்தி தான் என கூறுகிறார் சித்தர் பெருமக்கள். சிவனை லிங்கமாகவும் சக்தியை ஆவுடையாராகவும் ஒரு சேர அமைத்து வழிபட்டனர். வழிகளுள் மனிதனை கடவுள் வசம் இழுத்து செல்லும் வல்லமை உடையவனே மந்திரங்கள். இவற்றுள் மேலான வேதத்தின் பொருளாக மற்றும் மந்திரங்களுக்கு எல்லா மூல மந்திரம் விளங்குகிறது. ஓம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரம் இது சித்தர்களால் அற்பெரும் மந்திரமாகவே ஓதப்பட்டது. பஞ்சாட்சர மந்திரத்தை சிவபெருமான் பொதிகை மலையில் அகத்திய முனிவருக்கு முதலில் உபதேசித்ததாகவும் பிறகு முருகப்பெருமானுக்கு உபதேசித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னரே அகத்தியர் வாயிலாக ஏனைய சித்தர்களோடு உணர்த்தப்பட்டது எனும் சித்தர் பாடல்கள் கூறப்படுகின்றன. நமச்சிவாய என்று மைந்தளத்துக்குள்ளே அண்டம் எனும் உலகமும், அதாவது அகண்டம் எனப்படும் எல்லா உலகங்களும் அடங்கிய பரவி உள்ளது. நமச்சிவாய என்ன மைந்தளத்தில் திருமால், சிவன், பிரம்மா என மூவரும் அடங்கிவிட்டனர். இச்சொல்லில் நிலை உணர்ந்ததால் ஞானம் சித்திக்கும். ஞானம் தெளிந்ததால் நமச்சிவாயம் நம்முள் கலந்து நிற்கிறது. நமச்சிவாய மந்திரம் ஜபம் இம்மையில் எல்லா செல்வங்களையும் வழங்குவதுடன் மோட்சத்தையும் அளிக்கும். இந்த மந்திரம் கூறும் நாள் நட்சத்திரம், லக்னம், திதி, வாரம், யோகம் என பார்க்க வேண்டியதில்லை. நடந்து கொண்டோ ஏதேனும் செயல் செய்து கொண்டு நின்று கொண்டோ கூட நீங்கள் கூறலாம். 5 கோடி முறை நீங்கள் நமச்சிவாயம் எனும் திருநிர்மாணம் செய்பவன் மூலம் கிட்டும். அதாவது 5 கோடி முறை இந்த மந்திரத்தை கூறினால் சிவாலயம் நிர்மாணம் செய்த பலன் கிட்டும். 9 கோடி முறை இம்மந்திரத்தை கூறினால் மன தூய்மை அடையும். 18 கோடி முறை இந்த மந்திரத்தை கூறினால் நீரில் நடக்கலாம். 27 கோடி முறை இந்த மந்திரத்தை சொன்னால் அக்னி தத்துவம், 36 கோடி முறை கூறினால் வாயு தத்துவம், 45 கோடி முறை ஜபித்தால் ஆகாய தத்துவம், 54 கோடி முறை ஜபித்தால் 5 குணங்களையும் வெல்லலாம். அகங்காரம் மாறும். 63 கோடி முறை கூறினால் காரியத்தில் ஜெயம். 72 கோடி முறை கூறினால் கோபத்தில் வெற்றி கொள்ளலாம். 81 கோடி முறை ஜபித்தால் மோகத்தை வெல்லலாம். 90 கோடி முறை இந்த மந்திரத்தை கூறினால் கோபத்தை வெல்லலாம். 99 கோடி முறை இந்த மந்திரத்தை கூறினால் மதத்தை வெல்லலாம்.
108 கோடி முறை இந்த மந்திரத்தை கூறினால் உங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் என சிவபக்தர்கள் கூறுகிறார்கள். முக்கியமாக 1870ஆம் ஆண்டு பிரிட்டன் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்த நேரம் அது. ஆங்கிலேய அதிகாரியின் லெப்டினன்ட் கர்னல் மார்ட்டின் அகட்மா ஆப்கான் நாட்டிற்கு எதிரான போரில் படையெடுத்து தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருந்தார். போர் நீண்டு கொண்டே சென்றதனால் அவரால் தனது மனைவிக்கு கடிதம் எழுத இயலவில்லை. அதனால் அவரது மனை துயருற்றால். ஒரு நாள் குதிரை சவாரி சென்ற அப்பெண்ணின் வழியில் பைனிநாத் கோவிலை கண்டார். இது மத்திய பிரதேசத்தில் அகர் என்ற நகரத்தில் உள்ளது. ஆலயத்தில் இருந்து ஒலித்து கொண்டிருந்த சங்கொலியும் மந்திர ஒளியும் அவரை ஈர்க்க உள்ளே சென்று அங்கே பூஜையிலிருந்து வேதியர்களை கண்டார். துயருற்ற அவர் முகத்தை கண்ட வேதியர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து 11 நாட்கள் உச்சரித்து பிரார்த்தனை செய்யுமாறு கூறினார். அதன்படி கர்னலின் மனைவி பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கி சரியாக 11ஆம் நாள் கர்னலிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் போர்க்களத்தில் எதிரிகள் எங்களை சூழ்ந்து விட்டனர், அதனால் தான் உனக்கு கடிதம் எழுத இயலவில்லை. நம்பிக்கையற்ற அந்த சூழல் நீண்ட தேசமுடைய இந்திய துறவி ஒருவரை கண்டேன். அவரது கையில் திரிசூலம் இருந்தது. மெய்சிலருக்கு வண்ணம் போரிட்டு எதிரிகளை விரட்டிவிட்டார். அந்த துறவி அவரது கருணையினால் தோல்வியடை தழுவ வேண்டிய எங்கள் தருணம் நேரெதிரே மாறி வெற்றி விற்றோம். அந்த உன்னத துறவி என்னிடம் உன் மனைவியை பிரார்த்தனையின் மூலம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உன்னை காக்க வந்தேன் என கூறி சென்றார் என்று எழுந்திருந்தார் கர்னல். படிக்க படிக்க கர்னலின் மனைவி ஆனந்த கண்ணீர் வழியாக இதயம் முழுக்க ஆனந்தத்துடன் சிவபெருமான் பாதங்களில் சரணடைந்தார். சித்தார்ந்த வந்தவர்கள் சிவபெருமானே என அவருக்கு புரிந்தது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.